வெளியில கிடைக்கும் ஆறுதல் இனிமையா இருக்கும். ஆனா, அது உண்மையான அன்பா? இந்த கதை முடிவுல நீங்க தான் பதில் சொல்லணும். சென்னையில் ஒரு நெரிசலான தெருவில் ஒரு சிறிய வாடகை வீடு இருந்தது. அந்த வீட்டில் முருகன், அவன் மனைவி நித்யா மற்றும் அவர்களின் 5 வயது மகன் ஆதவன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வீடு சிறியது. ஆனால் அந்த வீட்டினுள் சுவர்களுக்குள் சிரிப்பு அதிகமாக ஒலிக்கவில்லை. அதற்கு பதிலாக காசில்லை என்ற வார்த்தை தினமும் ஒலித்துக் கொண்டிருந்தது. மாத சம்பளம் வந்த முதல் 10 நாட்கள் மட்டும் சுமாராக சென்றுவிடும். அதற்கு பிறகு வாழ்க்கை மீண்டும் கடினமாக மாறிவிடும். வாடகை, கிரெடிட் கார்டு பில், பைக் லோன், ஸ்கூல் கட்டணம் என்று ஒவ்வொரு செலவும் கதவை தட்டும். கடன்காரன் தினமும் அழைப்பான். 1 வாரம் நேரம் தருகிறேன், இல்லையெனில் பைக்கை எடுத்து சென்று விடுவேன் என்று அவன் கடுமையாக சொல்வான். அந்த வார்த்தைகள் முருகனின் மனதை தினமும் கிழித்தன. முருகன் வெளியே அவமானத்தை அனுபவித்தான். ஆனால் அந்த வேதனையை வீட்டுக்குள் கோபமாக வெளிப்படுத்தினான். நான் மட்டும்தானே கஷ்டப்படுகிறேன் என்று அவன் ஒரு நாள் சத்தமாக கேட்டான். நீ ஒன்றும் புரிந்து கொள்ள மாட்டாயா என்று அவன் வேதனையுடன் பேசினான். நித்யாவும் அமைதியாக இல்லை. குடும்பத்தை காப்பாற்ற முடியவில்லை என்றால் ஏன் கல்யாணம் செய்தாய் என்று அவள் கோபத்தில் கேட்டாள். அந்த வார்த்தை முருகனுக்கு ஆழமான குத்தாக இருந்தது. அன்பு இருந்த இடத்தில் மெதுவாக ஈகோ வந்து அமர்ந்தது. ஒரு மாலை நேரம் நித்யாவின் தொலைபேசிக்கு ஒரு அறியாத எண் அழைத்தது. ஹலோ, வித்யாதானே என்ற ஒரு ஆண் குரல் கேட்டது. ராங் நம்பர் என்று அவள் பதிலளித்தாள். அவன் மன்னிப்பு கேட்டான். அவள் அழைப்பை முடித்தாள். ஆனால் மறுநாள் மீண்டும் அதே எண் அழைத்தது. உங்கள் குரலில் சோகம் இருக்கிறது, எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று அவன் மெதுவாக கேட்டான். பல மாதங்களாக யாரும் அவளிடம் கேட்காத கேள்வி இது. நீங்க ஓகே தானே என்ற அந்த ஒரு வாக்கியம் நித்யாவின் மனதை மெதுவாக உருக செய்தது. அவர்கள் தினமும் சில நிமிடங்கள் பேச ஆரம்பித்தார்கள். அவன் யார், எங்கு வேலை செய்கிறான் எதுவும் அவளுக்கு தெரியவில்லை. ஆனாலும் அவனிடம் பேசுவது நித்யாவிற்கு பிடித்திருந்தது. நித்யா மறந்திருந்த சிரிப்பு மீண்டும் அவளது முகத்தில் மலர்ந்தது. ஒரு நாள் அவன் கேட்டான், நாளைக்கு நாம் நேரில் சந்திக்கலாமா? அவளது இதயம் வேகமாக துடித்தது. பயம் இருந்தது. ஆனால் ஒரு புதிதான உணர்ச்சி அவளை ஆட்டி படைத்தது. அந்த நாள் பல நாட்களுக்கு பிறகு நித்யா கண்ணாடி முன் நின்றாள். அவளுக்கு பிடித்த பழுப்பு நிற புடவையை அணிந்தாள். வளையல்கள் அணிந்தாள். மலர் வைத்தாள். இப்படி தயாராகி எவ்வளோ நாள் ஆகிவிட்டது என்று அவள் மனதில் நினைத்தாள். அவள் உள்ளுக்குள் 2 குரல்கள் போராடின. ஒரு குரல் இது தவறு என்று எச்சரித்தது. மற்றொரு குரல் எனக்கும் கொஞ்சம் சந்தோஷம் வேண்டும் என்று சொன்னது. அதே நேரத்தில் முருகன் ஒரு ஹோட்டலில் பார்ட் டைம் வேலை செய்து கொண்டிருந்தான். மேனேஜர் அவனை சத்தமாக திட்டினார். ஒழுங்காக வேலை செய்ய முடியாதா? கஸ்டமர் தான் முக்கியம் என்று அவர் கோபமாக கூறினார். முருகனின் கையில் இருந்த தட்டு நடுங்கியது. ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை. அவனது மனதில் ஒரு எண்ணம் மட்டும் ஓடியது. இந்த வாரம் ஆதவனின் பள்ளி கட்டணம் கட்ட வேண்டும். அவன் அவமானத்தை விழுங்கிக் கொண்டான். ஏனெனில் அவனுக்கு குடும்பம் முக்கியம். சிக்னல் அருகில் நித்யா நின்று கொண்டிருந்தாள். அவள் மெதுவாக ஒரு மெசேஜ் அனுப்பினாள். கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? எனக்கு பயமாக இருக்கிறது. இன்னும் 10 நிமிடம் என்று பதில் வந்தது. அந்த 10 நிமிடங்கள் அவளுக்கு 1000 எண்ணங்களை கொடுத்தன. சுற்றிலும் மக்கள் இருந்தனர். அவளது இதயம் வேகமாக துடித்தது. அந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு உண்மை புரிந்தது. நான் இப்போது உணரும் இந்த பயம் முருகன் தினமும் வாழ்க்கையுடன் போராடும் பயத்துடன் ஒப்பிட முடியுமா என்று அவள் தன்னிடம் கேட்டாள். அவன் வெளியே கடன்காரர்களின் முன் தலைகுனிந்து நிற்கிறான். அவன் அவமானத்தை மறைக்க சிரிக்கிறான். ஆனால் நான், அவனுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டிய நான், அவனுக்கு இன்னொரு காயம் கொடுக்க போறேனா என்று அவள் மனதில் வலி எழுந்தது. அந்த நொடியில் அவள் தனது போனை பார்த்தாள். முருகனின் ஒரு மிஸ்டு கால் இருந்தது. அவளது இதயம் உடைந்தது. நித்யா மெதுவாக திரும்பி வீட்டை நோக்கி நடந்தாள். அந்த இரவு முருகன் சோர்வுடன் வீட்டிற்கு வந்தான். அவன் முகத்தில் களைப்பு தெளிவாக இருந்தது. நித்யா அவனை பார்த்தாள். அவளது கண்களில் நீர் வந்தது. சாரி என்று அவள் மெதுவாக சொன்னாள். முருகன் ஆச்சரியப்பட்டான். எதற்கு என்று அவன் கேட்டான். நம்ம வாழ்க்கை கஷ்டமாக இருக்கலாம், ஆனா நீங்க தனியாக இல்லை. நாம் இருவரும் சேர்ந்துதான் இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று அவள் உறுதியுடன் சொன்னாள். முருகனின் கண்களில் நீர் திரண்டது. நான் என் கோபத்தை உன்னிடம் காட்டிவிட்டேன். ஆனால் நான் போராடுவது உனக்காகவும் ஆதவனுக்காகவும் தான் என்று அவன் உண்மையை சொன்னான். அந்த இரவு அவர்கள் பல நாட்களுக்கு பிறகு அமைதியாக அமர்ந்து பேசினார்கள்.
ஒருவரையொருவர் குற்றம் சாட்டாமல் பேசினார்கள். ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள முயன்றார்கள். பிரச்சனைகள் உடனே மறைந்துவிடவில்லை. கடன்கள் இன்னும் இருந்தன. ஆனால் ஒரு விஷயம் மாறியது. அவர்கள் எதிர்த்து நின்றது பிரச்சனையைத்தான், ஒருவரை ஒருவர் அல்ல. இந்த கதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.